ஆகஸ்ட் 14 2 பெரிய படம் வருது. ஒன்னு கூலி, இன்னொன்னு வார். இந்த 2 படத்துக்கும் ஒரு பெரிய போட்டியே இருக்கு. ஏன்னா இந்த கூலி வேற லெவல் பட்ஜெட்ல வர ஒரு படம். அது மட்டும் இல்லாம இந்த கூலியில ஏகப்பட்ட பெரிய பெரிய கேஸ்ட் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் வார்லயும் 2 பெரிய பிக் ஸ்டார்ஸ் நடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கூலி திரைப்படம் எதனால ஸ்பெஷல்னா, தலைவர் நடிச்சிருக்காரு. தலைவரோட 50 வருஷ கலை பயணத்துக்கு இந்த ஒரு படம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 50 வருஷம் நடிச்சதுல ஒரு 171வது படம் தலைவர் நடிச்சு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு இல்லங்க. அது இந்த படத்தோட தேதி எப்பனா ஆகஸ்ட் 14. இப்ப இந்த கூலி படம் ரிலீஸ் ஆகிற தேதியும் ஆகஸ்ட் 14. இதனாலே கூலி ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் சினிமால இதுவரையும் எந்த ஒரு படமும் 1000 கோடி தொடவே இல்லை. இந்த ஒரு படம் முதல் முறை அந்த ஒரு 1000 கோடி தொடணுன்றதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆவலா இருக்காங்க. இந்த படம் மட்டும் தொட்டுருச்சுன்னா தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் மூவி டு கிராஸ் 1000 crores ஒரு ரெக்கார்ட் படிக்கும். சரி, வார் பார்க்கலாம். இந்த வார் படத்தை பத்தியும் ஹைப் தாங்க. இந்த வார் படத்துல என்டிஆரோட ஃபர்ஸ்ட் பாலிவுட் என்ட்ரி இந்த ஒரு படமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹேண்ட்ஸம் மட்டும் ஸ்டைலிஷான ஸ்டாரான ரித்திக் ரோஷன் இந்த படத்துல இருக்காரு. ரித்திக் ரோஷனும் என்டிஆரும் இடையே நடக்கிற ஒரு சண்டை தான் இந்த ஒரு வாரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரித்திக் ரோஷன் பெருசால என்டிஆர் பெருசான்ற ஒரு ஃபைட் மாதிரி போயிட்டு இந்த ஒரு வாரம் முடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வார் 1 அப்படிதான் முடிஞ்சிச்சு. டைகர் ஸ்டாஃபுக்கும் ரித்திக் ரோஷனுக்கும் ஒரு ஃபைட் மாதிரி போய் ஒரு ரொம்பவே நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்து இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு படமும் நல்லா எடுத்தா இந்த ஒரு படம் நல்ல ஒரு போட்டி கொடுக்கும். சரி, வார் ஜெயிக்குமா கூலி ஜெயிக்குமான்றது கூட இப்போ எந்த ஒரு படத்துக்கு அதிக தியேட்டர் ரிலீஸ் கிடைச்சிருக்குன்னா வார் படத்துக்கு தான் அதிக தியேட்டர் ரிலீஸ் கிடைச்சிருக்கு. கூலிக்கு அதோட கம்மியாக தான் கிடைச்சிருக்கு. ஆனா டிக்கெட் எந்த படத்துல அதிக சேல் ஆச்சுன்னா வார் தான் அதிகமா சேலா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. வார்ல ரொம்பவே குறைவா தான் சேலா இருக்கு. கூலியில தான் ரொம்ப அதிகமா சேலா இருக்கு. 1 மில்லியன் டிக்கெட் சேல் ஆயிடுச்சு கூலியில. இது வரலையும் வார்ல 67K டிக்கெட் சேலா இருக்கு. இந்த ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகிற படத்துல எந்த ஒரு படம் நல்லா இருக்கு போது, கூலியா வாரா? இந்த 2 படத்துல எந்த படம் நல்லா இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போற பெல் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.